ஹாய்ங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோல எல்லாரும் கமெண்ட் பண்ற ஒரே விஷயம், ஈடி பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. சிம்ப்டம்ஸ வச்சு நம்ம பிரெக்னன்சி தீர்மானம் பண்ண முடியாது. நம்ம எடுத்துக்கிற அந்த ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன், மெடிசின்ஸ்னால கூட நம்ம உடம்புல சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ நான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிம்ப்டம்ஸ் சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு ஈடி பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் ஒரு ஒரு 5, 6 சிம்ப்டம்ஸ் சொல்றேங்க. எனக்கு இருந்தத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டயர்டா இருக்குங்க. எனி டைம் தூக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் நல்லா தூங்கிட்டே இருந்தேன். அதாவது பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுற வரைக்குமே நான் நல்லா தூங்குனேன். அது போக லோயர் அப்டாமன்ல வந்து கிராம்பிங் இருக்கும். லைட்டா மைல்டா ஒரு மாதிரி நமக்கே அது ஃபீல் பண்ண முடியும். எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த இம்ப்ளான்ட் ஆகுற டைம்ல வந்துட்டு நெறைய பேருக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்குமா அப்டின்னா கிடையாதுங்க. எனக்கெல்லாம் இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இம்ப்ளான்ட் ஆகுறப்ப ஸ்பாட்டிங் இருந்ததா சொல்லியிருந்தாங்க. அதுபோல எனக்கு வந்து மைல்டா வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுங்க. அப்புறம் வயிறு வந்து உள்ள வீங்கியிருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பட் வீங்கியெல்லாம் இருக்காது. நமக்கு அப்டி இருக்கும். இறுக்கமா தெரியும். பிரஸ்ட் பெயின் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இல்ல. நம்ம பிரெக்னன்ட்டா இல்லையோன்னு சொல்லி யாரும் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. டாக்டர் சொன்ன டேட்ல கரெக்ட்டா பீட்டா ஹெச்சிஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு நான் வந்து 19த் டேலயே வந்து கார்ட் செக் பண்ணேங்க. கார்ட் செக் பண்ணதுல மைல்டா வந்து எனக்கு தெரிஞ்சது. ஆனா என்னோட சிஸ்டர் என்ன சொல்ட்டாங்கன்னா, "இப்படியெல்லாம் தெரியக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்கா தெரியணும்." அப்படின்னு சொல்லி என்னையவே கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த மைல்டு கோட வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 25த் டே வந்து கார்ட் செக் பண்ணேன். அப்பயும் நல்லா தெரிஞ்சுச்சு. ஓகே. நம்மளுக்கு அப்ப கன்ஃபார்ம். ஆனா பீட்டா ஹெச்சிஜி லெவல் எவ்வளோ வருதுங்கிறது, அந்த ஒரு பயம் என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சுங்க. இதுவரைக்குமே நமக்கு சிம்ப்டம்ஸ் வருதான்னு யோசிச்சுட்டு நீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு சப்போஸ் ஈடி பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. எனக்கு வந்து எந்த சிம்ப்டம்ஸுமே இல்ல. நானாவே வந்துட்டு சிம்ப்டம்ஸ கிரியேட் பண்ணேன். என்ன மாதிரி கண்டிப்பா நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு குழந்தை பைத்தியம் புடிச்சு போய் நம்மள ஆண்டவன் வந்து கஷ்டப்படுத்துறான். என்னன்னா, எனக்கு பிரஸ்ட் பெயின் இருக்குதோ, இல்லையோ, நான் வேணும்னே டச் பண்ணி பிரஸ்ட் பெயின் இருக்கான்னு அந்த பிரஸ்ட் பெயின வர வச்சேன். அதேபோல இம்ப்ளான்டேஷன் ஆகுறப்ப ஸ்பாட்டிங் வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எனக்கு ஸ்பாட்டிங் வருமான்னு ஓயாம போய் போய் செக் பண்ணுவேன் நானு. இந்த மாதிரி ஓவர் திங்க் யாருமே பண்ணாதீங்க. ஈடி பண்ணியிருக்கிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நம்ம முருகன் அருளால உங்களுக்கு கை நெறைய குழந்தை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. என்ன விட உங்களோட பிரேயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நல்லா பிரேயர் பண்ணுங்க. என்னடா இவ எப்ப பாரு சாமி கும்பிட சொல்றான்னு நீங்க நெனைக்காதீங்க. அந்த கடவுள் நெனைச்சா மட்டும் தான் நமக்கு குழந்தை குடுக்க முடியுங்க. அதுதான் ஃபேக்ட். இத வந்து நம்பாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. என்ன நம்பி என்னோட வீடியோவ ஃபாலோ பண்றவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ நெகட்டிவா யாருமே கமெண்ட் பண்ணாதீங்கங்க. நெறைய பேர் பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க, ஈடி பண்ணதுக்கப்புறம் என்னோட வீடியோவ ஃபாலோ பண்றவங்கலாம் அந்த கமெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இதுதான் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.